திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வருகை தந்த இலங்கை அகதி ஒருவர் திடீரென அங்கிருந்த புறக்காவல் நிலைய ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து காவல்துறையினருடன் ரகளையில் ஈடுபட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த மோதலுக்கோ அல்லது இந்த விவகாரத்திற்கு என்ன காரணம், என்ன பின்னணி என்பது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக இவர் அவருடைய பெயர் ஜாய். அவர் இலங்கை அகதி. சிறு வயதிலேயே இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் மண்டபம் முகாமிற்கு வந்திருக்கிறார். அங்கே சில காலம் இருந்த நபர். தற்போது அவருக்கு 35 வயதாகிறது. அவர் அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். அடிக்கடி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாவட்ட ஆட்சியரிடம் தான் இலங்கைக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையரோடு எனக்கு தாய் தந்தையரை பார்ப்பதற்கு இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர் பலமுறை மனு அளித்ததாக தெரிகிறது. இந்த சூழல் தொடர்ந்த நிலையில் அவர் மனநலம் சற்று பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் காலையில் இருந்தே உள்ளே மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என வாசலில் காவலுக்கு இருந்த போலீசாரிடம் தொடர்ந்து அவர் முதல்ல பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் அவர் உடன்படாத நிலையில அவரோடு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த நிலையில ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சூழல் இருந்த நிலையில அங்கே அந்த புறக்காவல் நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் கண்ணாடியில் வேகமாக தனது தலையை இருமுறை மோதி அந்த கண்ணாடி துண்டுகளை கையில் எடுத்ததோடு அதனை கொண்டு தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்வதற்கு அவர் முயன்றக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியும். இது ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. காவலுக்கு இருந்த போலீசார் அவர் கையை மடக்கி பிடித்து கையில் இருந்த கண்ணாடிகள் அங்கிருந்து அகற்றினார்கள். அதுல சண்முகவேல் அப்படிங்கிற ஒரு போலீசாருக்கு கையிலும் காயம் ஏற்பட்டது. இந்த சூழல் தொடர்ந்து அவர் தன்னை இங்கிருந்து அனுப்ப வேண்டும், தன் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்பதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நிலைதான் இருந்தது. இந்த சூழலில் தற்போது அவரை மீட்ட போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கிறார்கள். அவருக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அவருடைய ஒரே முயற்சி இங்கிருந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும், தனது குடும்பத்தினரோடு சேர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கை தொடர்ந்து அவருக்கு நிராகரிக்கப்படுகிற நிலை. இது போன்ற ஒரு ரகளையில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அபிநயா, குறிப்பிட்ட அந்த இளைஞருடைய கோரிக்கைக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வார்கள் என்று நம்பலாம். இது சார்ந்த தொடர் சிகிச்சை என்பதும் வழங்கப்படும் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி சிவமணி. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.